சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். என்ன அழைச்சிருக்கேன் தலைவரை? என் தலைவர் யாரு தெரியுமா உனக்கு? தலைவா, நீ வா தலைவாட்டிடு. வா தலைவா, என் தலைவர் யாரு தெரியுமில்ல? ஐயோ தெரியாது. என்ன கட்ட விட்டுது? என்ன கட்ட விட்டு? டாம்பர் மவுண்டன்ல கட்ட விட்டு. டாபிக மாத்தாடி நிதி வாங்கிட்டு வாங்க. நிதி எப்போ நதியில கரைக்கிறேன் பாரு. ஃபுல்லா ஜலசமாதி ஆக்கிடுறேன். என்ன தலைவா? மித்ரான்ங்கற அதாவது சும்மா விடுறேன். அது யாருங்க மித்ரா? தலைவர் போய் தெரியுமில்ல? தெரியாது. உலக லெவல்ல எவ்வளவு ஃபேமஸ். அமெரிக்கா என்ன நினைச்சு பாத்தீங்களா? என்ன தலைவா? நான் தெரியல தலைவா. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஊரே பாத்துட்டேங்க. 3 மணிக்கு எந்திரிக்கிறாரு. நீ பார்த்த. எந்திரிக்க முடியுமா நீங்களா? 11 மணிக்கு எந்திரிக்கிற. 11 மணிக்கு. யார்? நானு. ரத்தம் கொதிக்குது தலைவா. பிபியா இருக்கும். முடிஞ்ச தலை மேல கை வச்சு பாரியா பாப்போம். ஏய் மிஸ்டர். கை வை பாப்போம். தலைவன் மேல என்ன உங்க மேல? கை வச்சு தலைவா மேல. நாளைக்கு பாரு காலைல 11 மணிக்கு பாரு. என்ன பண்ணுவீங்க? வரும் வண்டி வரும். வண்டி நோட் பண்ணிக்கங்க அவனை. எடுத்துட்டு வாங்க. நோட் பண்ணிக்கங்க உலோத்தரைக்கு. மோட்டர் ரோடுக்கு வாங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். கடைசி ரோல இருக்கிறவங்கள சிஎம் ஆக்குறதுல சசிகலா மட்டும் கிளாஸ் கிடையாது, நானும் மாஸ் தான் மோடி அடுத்தடுத்து நிரூபிச்சிட்டு இருக்காரு. ராஜஸ்தானில் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ பஜன்லால் சர்மா அவரை கொண்டு வந்து சிஎம் அப்படின்னாங்க. அது அவருக்கே ஷாக்காக இருந்தது. இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவான ரேகா குப்தாவை டெல்லியோட சிஎம் அப்படின்னு பாஜக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில். இதில் வந்து இன்னைக்கு பதவியேற்பு விழாவும் நடந்திருக்கு. இந்த ரேகா குப்தா இவங்க வந்து 3 முறை கவுன்சிலராக இருந்திருக்காங்க. கவுன்சிலர் டு டைரக்ட் சிஎம் ஆகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சவுத் டெல்லி முனிசிபால் கார்பரேஷனோட மேயராகவும் இருந்திருக்கிறாங்க. அதுவும் அந்த கவுன்சிலராக இருந்தப்போ அந்த இது முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்குள்ளே போய் இதெல்லாம் உடச்சி அடிச்சு அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் காங்கிரஸ் பரப்பிட்டு இருக்காங்க. அதான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்கட்சியிலேருந்து. ஆமாம், இவங்க வந்து எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண் வேட்பாளராக தான் நம்ம முன்னிறுத்தணும், சிஎம் ஃபேஸாக தான் முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம்ல, அதன் அடிப்படையில் தான் இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஷோவை பார்த்துட்டு போலி தேர்ந்தெடுத்து ஜி வந்து இந்த ஷோவை பார்த்துருக்காரு, பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டாரு. இல்லை, அதுவே வந்து தகவல் தான். ஒரு பெண்ணை முன்னிறுத்தணும்னு முன்னாடியே பேசியிருந்திருக்காங்க கூட்டத்தில், அதைத்தான் நம்ம சொன்னோம். அதனால வந்து இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏற்கனவே சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க வந்து பிஜேபி சிஎம்மாக இருந்திருக்கிறாங்க. ஷீலா தீக்ஷித் 15 வருஷம் காங்கிரஸ் சிஎம்மாக இருந்தாங்க. அதிஷி கடைசியாக வந்து இருந்தாங்க. இப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி இதை வச்சு மற்ற மாநிலங்களில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆமாம், டெல்லி அந்த சட்டமன்ற தேர்தல் நடந்தப்பவே பெண்களுக்கு நிறையா வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த புற்றுநோய் நிறையா பெண்கள் வந்து பாதிக்கப்படுது, அதுக்கு நாங்கள் வந்து சரி பண்ணுவோம், அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அறிவிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஆண் வாக்காளரோட பெண் வாக்காளர்கள் டெல்லியில் வந்து அதிகம். இன்னொரு பக்கம் டெல்லி தலைமை இதுலேயே தலைநகர்லயே ஒரு பெண் முதலமைச்சராக இருந்தா இன்னதை வச்சு ஆல் ஓவர் இந்தியாவில் ஸ்கோர் பண்ணலாங்கிற ஒரு அஜெண்டா. ஆமா, அஜெண்டா. இதுல என்னன்னா, டெல்லி முதல்வருக்கு மேயர் அவ்வளவுதான் பவர்பாங்க. இவங்க ஏற்கனவே மேயரா வேற இருந்திருக்கிறாங்க. ஏன் யூபிக்கு நீங்க ஒரு பெண் முதல்வரை கொண்டு வாங்க அப்படின்லாம் இப்போ வந்து காங்கிரஸ்ல இருந்து சவால் விட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பஞ்சாயத்தா போகும் போல சைட்ல. அவங்களுக்கு என்னென்ன உரிமைங்கிறத விட அந்த டெசிக்னேஷன் தான் ரொம்ப முக்கியம். டெல்லி சிஎம் ரேகா குப்தான்னு சொல்றப்போ ஒரு வருதா இல்லையா? ஆமா, அதனால வந்து இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டாங்க ராம்லீலா மைதானத்தில். ஆமாம், பிரதமர் மோடி, நட்டா, அமித்ஷா எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. 6 அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ரேகா குப்தா என்னென்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அதிசி எதிர்கட்சி தலைவர் ஆக்கலாம்லாம் சொல்றாங்க. ஆனாங்கன்னா இந்தியாவுக்கே ரூல் மாடலா இருக்கும் டெல்லி சட்டமன்றம், பெண் முதல்வர், பெண் எதிர்கட்சி தலைவர். ஆமா, கெஜ்ரிவால் எம்எல்ஏ கூட இல்லைங்கிறதுனால அதிசி ஆக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்துக்கள் பாதுகாப்பு, கோயில் பாதுகாப்புன்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்க மாநிலம்னு பாக்குறப்ப டக்குன்னு கண்ண மூணா ஞாபகம் வருது எல்லாருக்கும் ஊபி தான். மத்திய அரசாங்கம் அதோடைய போக்குல தான் போறாங்கன்னு தெரியும். உண்மையாலுமே இந்துக்களுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்களா, அதுவும் அவங்க எல்லைக்குட்பட்ட ஏரியாலே கொடுத்தாங்களான்னு கேட்டால் ஒரு கேள்வியாக தான் இருக்கு. காரணம், அந்த கும்பமேளா 40 கோடி மக்கள் வந்தாங்க. அதில் கூட்ட நெரிசலில் 30க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போனாங்க அரசாங்க தரவுப்படியே. ஆனால் அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி எதிர்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. அது ஒரு பக்கம். அடுத்த சில தினங்கள்லேயே டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலாளர் 18 பேர் வந்து இறந்து போனாங்க. அந்த காட்சிகளே வந்து ஒரு வன்முறை காட்சி மாதிரி இருந்துச்சு. இப்போ இதை வச்சு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. டெல்லி உயர்நீதிமன்றம் நியாயமான கேள்வி கேட்குறாங்க. ஒரு ரயிலில் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல இவ்வளவு பேர் தான் போக முடியும் அப்படின்னா அதை தாண்டி எதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க டிக்கெட் வந்து கொடுத்தீங்க? ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இவ்வளவுதான் பேர் தான் ஏற்ற முடியும், அதை தாண்டி ஏன் வந்து ஏத்துனீங்க? நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு சட்டப்பூர்வமா நீங்க நடந்திருந்தீங்கன்னா இந்த விபத்தே நடந்திருக்காது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு வந்து மார்ச் மாசத்துக்கு ஒத்தியும் வச்சிருக்காங்க. நிறைய கேள்வி வந்து கேட்டிருக்காங்க மத்திய மாநில அரசை நோக்கி. ஆமா, அதுவும் வந்து ரயில்வே துறை அதுல அதிரடியா ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அந்த புதுடெல்லி ரயில் நிலையத்துல 1 வாரத்துக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து எடுத்தாங்க.
பட் நிறைய பேர் அன்னைக்கு வந்தவங்க ரயிலுக்கே டிக்கெட் எடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து சர்ச்சையாச்சு. ரயிலுக்கு டிக்கெட் எடுக்கலன்னா அவங்கள அந்த அளவுக்குள்ள பொருளாதாரத்தில் வச்சிருக்கிற அந்த அரசுகளை தான் நம்ம குறை சொல்லணும். அவங்க வந்து எடுக்கலங்கும் போது இது ஒரு நடவடிக்கையாங்கிறதும் அன்னைக்கு கேள்விக்குறியாச்சு. காமனா லாஜிக்கா வெடிக்குது இல்ல, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எல்லாம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு அவ்வளவு கும்பல ஒருத்தர் பிளாட்ஃபார்ம்ல நிக்க போறாங்களா? ஆமா, அதுதான் ரயில் ஏற போறவங்க தானே அவ்வளவு கும்பல போய் நிக்க போறாங்க. எப்பவுமே அஸ்வினி வைஷ்ணவ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து அதை அப்படியே மறந்துடுவாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்தடுத்து எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு இந்த கும்பமேளா வச்சு. அந்த குளிக்கிறாங்கல்ல, அது வந்து குளிக்கிறதுக்கான உகந்த இடமே கிடையாது, தண்ணீர் குளிக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. நிறைய பேர் குளிக்கலாம்லாம் சொல்றாங்க. குளிக்கலாம்னு சொன்னது யாரும் அப்புறமேட்டு நான் சொல்றேன். இது யார் சொல்லியிருக்காருன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு அனுப்பிவிட்டுருவாங்க அந்த ஆய்வு அறிக்கையை. என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணியில அந்த பிடிஓட அளவு உயிரி ஆக்சிஜன் தேவை வந்து 3 மில்லிமீட்டர் குறைவா இருக்கணும். ஆனா அங்க இருக்கிற தண்ணியில பிடிஓ அளவுங்கிறது 3 மில்லிமீட்டருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. 6 இருக்கு, 5 இருக்கு, சில நாட்கள்ல 4 இருந்திருக்கு. ஒரே ஒரு நாள் என்னமோ தான் 1, 2 இப்படிலாம் இருந்திருக்கான். இது அளவுக்கு அதிகமா இருக்கிறப்ப, நுண்ணுயிர் அந்த பெருக்கம் அதிகமா இருக்கிறப்ப அதுல குளிக்கிறவங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும்லாம் சொல்றாங்க. நிறைய பேர் பாக்குறோம் அங்க போய் குளிக்கிறத தாண்டி கை குழந்தைகள் அந்த மூக்க பிடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியில முக்கியெல்லாம் எடுக்கிறாங்க. நமக்கு பாக்குற பதவியப்பா தான் இருக்கு. பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் தானே என்னன்னா அதுல பாக்குறப்பவே தெரியுது அசுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு, அதுல குழந்தைகள் எப்படி குளிக்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறப்பே எனக்கு பதவியப்பா தான் இருக்கு. மனித கழிவுகள்ல இருந்து வெளியேறின பாக்டீரியாஸ் இருக்கு அப்படிங்கறதும் அந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா பிரயாக்ராஜ் நகர்ல ஒவ்வொரு நாளும் மனித கழிவு 1.6 கோடி லிட்டர் வந்து இருக்காங்க. அதே மாதிரி பிற கழிவுகள் இருக்கும், அது 24 கோடி லிட்டர்னு வந்து சொல்றாங்க. அவ்வளவு பேர் 40 கோடி மக்கள் இது வரைக்கும் குளிச்சிருக்காங்க. யுனெஸ்கோவோட அதிகாரி வந்து குளிச்சிருக்காருலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் தான் யூபி சட்டமன்றத்தில் இதை வச்சு கேள்வி எழுப்பப்பட்டது. அதுக்கு யோகி ஆதித்யநாத் முதல்வர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பெரிய பாரம்பரியம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், அதை பிடிக்காத சிலர் வந்து இந்த மாதிரி அவதூறு வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சென்ட்ரல் போர்டு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லியிருக்கு, சென்ட்ரல் போர்டு தான் சொல்லியிருக்கு. ஆனா வந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க. அதை வந்து குளிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, குடிக்கிறதுக்கு உகந்த நீர் அப்படின்ட்டு இருக்காரு யோகி ஆதித்யநாத். இப்ப எல்லாரும் ஜோரா கைத்தட்டுங்க, எல்லாரும் குடிச்சு காட்டுவாராங்க, போய் நல்லா காட்டுவாரு குடிச்சு. இல்ல இவர் வந்து யாரோ சிலர்ன்றாரு, மோடியை சொல்றாரு. ஏன்னா மத்திய அரசு அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இதுல என்ன பண்ணிருக்காங்க, யூபி அரசாங்கம் வந்து யூபி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு சாம்பிள் எடுத்துட்டு போய் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ல கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அது எப்போ எடுத்ததுன்னா ஜனவரி 12 கும்பமேளா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தண்ணி எடுத்து வச்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரியும் போல, அது ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருந்தது. இங்கே பாருங்கன்னு ஆய்வு பண்ணி கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். எங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்களா, இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு அவங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இதான் பிரசாந்த் பூஷன் வந்து என்ன கேட்குறாருன்னா, வழக்கறிஞர், ஒரு மூத்த ஒரு சமூக போராளிலாம் சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரு, ஓகே யோகி வந்து இப்போ தண்ணியை பிடிச்சி காட்டணும் எல்லாரும் முன்னாடியும், அதுக்கப்புறம் நாங்கள் நம்புறோம் அப்படின்றாங்க. இது நேஷனல் லெவலில் ஒரு பெரிய டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து இந்த வாரணாசி இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த கும்பமேளாவுக்கு ட்ரெயின் கிடைக்க மாட்டேங்குது, நிறைய பேர் போக முடியல. அங்கேருந்து வந்து தென்னிந்தியா சார்பில் ஒரு கிரிக்கெட் வீரர்கள், மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் போயிருக்காங்க. அதில் தமிழர்களும் 6 பேர் போயிருக்காங்க. ஏசி கோச்சில் அவங்களுக்கு டிக்கெட் வந்து புக் செய்யப்பட்டிருக்கு, ஆனால் ஏற முடியல, உள்ளே போக முடியல, அவ்வளோ கூட்டம். புக் பண்ண ஏறி இருந்தாலும் பிரச்சனை, ஏசி கண்ணாடி அடிச்சு உடைச்சிடுறாங்களே. ஆமா, அது இங்க சென்னை வரதுக்குள்ள அந்த ட்ரெயின் எவ்வளவு மோசமா வருங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியல. அவங்க வந்து அங்கிருந்து வர முடியாம தவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு நாங்கள் ஃப்ளைட் அனுப்பி ஃப்ளைட்டில் வந்து டிக்கெட் போட்டு உங்களை கூட்டிகிட்டு வரோங்கிறத உறுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கும்பமேளாவை வச்சு நிறைய சம்பாதிக்கிறாங்க, நம்ம இந்த காசெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிலாம் பார்த்தோம். சில மோசடி கும்பலும் இதில் இறங்கியிருக்காங்க. என்னன்னா பேப்பரில் ஆடு கொடுத்துருக்காங்க, இது 144 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் இந்த மாதிரியான கும்பமேளாலாம், உங்களால் கலந்துக்க முடியலன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஃபோட்டோவையும் ஒரு 500 ரூபாயும் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை பிரிண்ட் எடுத்து அதை நாங்கள் தண்ணியில் முக்கி எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் இப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பியிருக்கு. இப்போ இது பற்றி காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க பாருங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க. ஆமாம், இன்னொரு பக்கம் என்னென்னா பெண்கள் வந்து புனித நீராடுறத, இது ஆக்சுவலி நல்ல ஐடியாவும் இருக்குது. இப்போ இன்கேஸ் நான் வந்து தாஜ்மஹாலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்
அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க இங்க இருக்க வந்து தாஜ்மஹாலுக்கு போட்டோ வச்சுட்டு வச்சுக்கோங்க. நம்ம போட்டோ அந்த போட்டோக்கு முன்னாடி வச்சு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புவோம். ஒரே நாள நான் உலகத்தோட 7 அதிசயங்களையும் பாத்திரலாம். அதே மாதிரி எந்தெந்த கோயில் இல்லைன்னா சாமி தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அங்கெல்லாம் போட்டோ போட்டு வச்சு சாமி தரிசனம் பண்ணி பாத்திரலாம். இவங்க போட்டோ வந்து A4 சீட்ல பிரிண்ட் எடுத்து உள்ள விட்டு வெளியே எடுக்கும் போது பேப்பர் வராது, வெறும் கை தான் வரும். ஊறி போய் அப்படியே ஆத்தோட ஸ்கேம் பண்றதுக்கு. இன்னொரு கொடூரமான கும்பல் ஒண்ணு சுத்துதான். அது வந்து வீடியோ, பெண்கள் வந்து புனித நீராடுறத வீடியோ எடுத்து ஆபாச தளங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுங்க, வீடியோஸ்லாம் எடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. யூபி போலீஸ் எவ்வளோ சீக்கிரம் வேலை பார்ப்பாங்க நமக்கு தான் தெரியுமே. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. ஒடிசால கடந்த 3 நாட்களாக ஒரு பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. அது காரணம் கலிங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்த நேபாளத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க. அது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கூட படித்த சக மாணவர் ஆத்விக் ஸ்ரீவஸ்தா அப்படிங்கிற நபர் வந்து இந்த பெண்ணை காதலிக்கிறதா சொல்லி ரொம்ப மன அளவுலையும் உடம்பு அளவுலையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த நேபாள பெண்ணும் கல்லூரி நிர்வாகத்துக்கு புகாரெலாம் கொடுத்துருக்காங்க. கல்லூரி நிர்வாகம் புகாரை வந்து விசாரிக்கவே கிடையாது. அதனால கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தூக்கு போட்டு வந்து இறந்துருக்காங்க. அதனால ஒரு மிகப்பெரிய நீதி கேட்டு நேபாள மாணவர்கள் 500 பேருக்கும் மேலே போராடிருக்காங்க. உடனே அங்கிருந்து வந்தவங்க அந்த பெண்களையும் ரொம்ப இழியோ வந்து பேசிடுறாங்க. நிறைய நேபாள மாணவர்களை பஸ்ஸில் ஏற்றி ரயில்வே நிலையத்திலிருந்து இறக்கி விட்டுருக்காங்க. இது பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு. இப்போ நேபாளத்தை சேர்ந்த தூதரக அதிகாரிகள் டெல்லியிலிருந்து ஒடிசாக்கெலாம் வந்திருக்காங்க. இப்போ வந்து 5 பேரை காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்கு. அந்த கலிங்கா யூனிவர்சிட்டி வந்து சேர்ந்தவங்க நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு நார்த் இந்தியாவில். இதுக்கு காரணம் ரன்வீர் அலாபதியா. இவர் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வந்து ஒரு பாஜக ஆதரவாளர்னு சொல்லப்படுற ஒரு நபர். பெரிய பெரிய ஆட்கள்லாம் ரொம்ப அசால்ட்டா வந்து பேட்டி எடுப்பார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏக்நாத் சிண்டே அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தப்போ ஒரு அலுவலகத்துக்குள்ள போய் வந்து பேட்டி எடுத்தாங்க. இவங்க ராகுல் காந்தி எதிர்த்து போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாங்கல்ல, ஸ்மிருதி இரானி வந்து பேட்டி எடுத்தாங்க. நம்ம பியூஷ் கோயல் வந்து பேட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வந்து பேட்டி எடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரதமர் மோடி அவருக்கு அவார்ட்லாம் வந்து கொடுத்துருக்காரு. யூடியூப் ஸ்டார் அப்படின்ட்டு அவார்ட்லாம் கொடுத்துட்டு மோடி என்ன சொன்னா, நானும் உங்களோட பாட்காஸ்ட்ல பங்கெடுக்கணும்னு விருப்பப்படுறேன்லாம் வந்து பேசுவார் நபரு. சரி, என்ன மாதிரி இதெல்லாம் கவர் பண்ணுவாருன்னா, நான் ஒரு சனாதனி, எனக்கு சிவன் தான் வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலா போறது வர்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி, அண்மையில இவரோட கேள்வி விட எப்படி உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எப்படிப்பட்ட நபர்னு மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்க இந்தியாவில இருந்து 3 பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா யாரும் எந்த 3 பேர் அனுப்புவீங்க, நாடு கடத்துவீங்க? இது ஒரு கேள்வியா? இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இங்க வாழ்ற உரிமை இருக்கு. எதுக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்கணும்? அது இப்பயே தெரியும் உங்களுக்கு. ஒரு ஹேட் ஸ்பீச்சை மறைமுகமா இல்ல நேரடியாவே புகுத்துற நபர்னு. இதெல்லாம் தாண்டி 3 பேர் நீங்க இறந்து போறோம், யாரை இறந்து போகணும்னு நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் வந்து டைரக்டாவே இந்த மாதிரி செலிபிரிட்டி கேட்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ரன்வீர். மனிதத்தன்மையே இல்லாத ஒரு ஆள் மாதிரி தெரியுது. அதான் இப்போ ஒரு அண்மையில கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில வந்து அந்த ஜோக்கு நினைச்சவங்க சொல்லியிருக்காங்க. அதை கேட்கவே முடியாது. ரொம்ப ஒரு கன்றாவியான, ரொம்ப ஒரு கேவலமான ஒரு, இப்போ எப்படி யோசிக்கிறாங்க மாதிரி வக்கரத்தோட உச்சம் தான் அந்த ஒரு காமெடி நம்ம நினைச்சு வந்து சொன்னது. இப்போ பிஜேபி ஆதரவாளர்கள் எதிராக மாறிட்டாங்க. எதிராக மாறி பல்வேறு இடங்கள்லையும் வழக்கு, மகாராஷ்டிரால வழக்கு, நார்த் இந்தியாவில் பல நீதிமன்றங்கள் வழக்கு வந்து போட்டுருக்காங்க. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு வந்து போயிருக்கு. உச்ச நீதிமன்றம் விசாரிச்சு என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப மலிவற்ற ஒரு கருத்தா வந்து இருக்கு, இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இதோடைய அந்த கருத்துங்கிறது நம்ம தாய்மார்களை, நம்ம சகோதரிகளை ரொம்ப கொச்சப்படுத்தும் வகையில வந்து இருக்கு. உடனடியா பாஸ்போர்ட் வந்து ஒப்படைக்கணும், யாரையும் இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாது. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வந்து விசாரிக்கும், காவல் நிலையத்துல போய் கையெழுத்து போடணும் உத்தரவுலாம் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இவங்க யாரை வளர்த்துருவாங்க, எப்படிப்பட்ட நபரா இருக்குன்னு இதுல இருந்து தெரியுதுல்ல. ஆமா ஆமா, இப்போ வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது கோரிக்கையா இருக்கு. உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. பார்ப்போம். அதை நம்ம இங்க சொல்லக்கூட இல்லை, ஏன்னா அவ்வளோ கொச்சையான விஷயம். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த கல்வி நிதியை மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்ல ஆரம்பிச்சு எல்லாருமே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சென்னையில கூட திமுக கூட்டணி கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் கூட வந்து நடத்தினாங்க. இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமருக்கே வந்து கடிதம் எழுதியிருக்காரு. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்வி நிதியை கொடுங்கன்னு சொல்ல நிறைய டேட்டாக்களோட, நிறைய டேட்டுகளோட மொத்தம் 2152 கோடி நீங்க தலையிட்டு வாங்கி கொடுக்கணும் தலைவரே. அப்படி கிடையாது, நீங்க தலையிட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டு அந்த கடிதத்துல. கடிதம் இந்தியில இல்ல, தர முடியாதுன்னு சொல்லாம நிதியை வந்து பார்த்துட்டு பிரதமர் வந்து விடுவிக்கணும். அதே மாதிரி இந்த திமுக கூட்டணி எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடந்தப்ப நம்ம சொல்லியிருந்தோம்,
கோ பேக் மோடியில் ஆரம்பிச்சவங்க கெட் அவுட் மோடின்னு மக்கள் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி உதயநிதி சொல்லியிருந்தாரு அப்படின்னு. ஆமா, இப்ப இதை வந்து கையில் எடுத்துக்கிட்டாரு அண்ணாமலை. நீங்க வந்து சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா நம்ம பாரத பிரதமர் அவரு, இவங்க சொல்ற மாதிரி உலகத்தோட தலைவர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவரை மாநில பாதுகாத்துல அண்ணாமலை அப்படி சொன்னா பயங்கர எனக்கு ஷாக்கா இருக்கு. அதனால அதை வந்து நான் திருப்பி போட்டு கேட்கிறேன் அதை நானு. அப்படி ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் சொன்னது கெட் அவுட் மோடி, கோ பேக் மோடின்னு சொன்னாங்க, கெட் அவுட் மோடின்னு மக்கள் சொல்லிடுவாங்கன்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எடிட்டர் அந்த வீடியோ போடுங்க முதல்ல. 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில? கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபுன்னு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். என்னங்க இப்படி சொல்லியிருக்காரு? இதே வந்து பிஜேபி ஆளாதவங்க சொல்லியிருந்தாங்கன்னா என்னென்ன குதிச்சிருப்பாங்க அவங்க பாத்தீங்களா? இப்பதான் மோடி வந்து ஒருமையில பேசிடுறாங்க, மரியாதைலாம் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நான் அண்ணாமலையே கெட் அவுட் மோடியில எங்கேயாவது அந்த இது இருக்கா? இல்லையே, அது எனக்கு சொல்ல கூட முடியலப்பா. அதாவது தமிழ்ல மொழிபெயர்த்தா கூட இப்படி வராது. இவர் ஏன் இப்படி சொன்னாருன்னு நமக்கு தெரியல. என்ன இப்படி? சரி, ஓகே. ஆனா என்னன்னா இப்ப சவால்லாம் விட்டுருந்தாருல அண்ணாமலை, நிறைய விஷயங்கள் சவால் விட்டுருந்தாரு. பிரதமர் மோடி அவர் அப்படி சொல்லல. பிரதமர் மோடி நான் சொல்றேன், அவர் சொன்னது கொஞ்சம் மாத்தி. பிரதமர் மோடி காலையில 3 மணிக்கு எழுந்திருச்சு யோகாசனம் பண்ணி காலையில அதிகாலையில ஃபைல் பாக்க ஆரம்பிப்பாரு. உனக்கு சூரிய உதயம் என்னன்னு தெரியுமா? காலைல 11 மணிக்கு பாக்குறா நீ. உதய சூரியன் தான் தெரியும் அப்படின்னு இவர் பதில் சொல்லுவாரா? தெரியுமா? நீ அவருக்கு வந்து சவால் விடுற, நீ சொல்லி பாரு அப்படின்லாம் வந்து சவால்லாம் விட்டுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து உன் வீட்டு முன்னாடி நின்று பால்டாயில் பாபு நான் வந்து சொல்லுவேன், வீட்டு முன்னாடி வந்து போஸ்ட் அடிப்பேன் அப்படின்லாம் வந்து பேசுறாரு, பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா. இதுல என்னன்னா இப்ப இந்த கெட் அவுட் மோடி நீ சொல்லி பாருங்கன்னு சொல்லி விட்டுறதுனால என்ன ஆகி போச்சுன்னா மக்களே, இப்ப வேர்ல்டு ட்ரெண்ட்ல நம்பர் 2ல இடம் பிடிச்சிருக்கு இன்னைக்கு மத்தியானம் கெட் அவுட் மோடிங்கிறது. ஏதோ வேணும்னு பண்ண மாதிரி இருக்கு. சரி, வேர்ல்டு ட்ரெண்டிங் வரையும் கொண்டு விட்டுருக்காங்க. வேர்ல்டு ட்ரெண்ட் நம்பர் 2, இந்தியா ட்ரெண்ட் நம்பர் 1. இப்ப கூட பார்த்தோம் 5:30 வரைக்கும் அந்த நம்பர் 1ல தான் இருக்கு. இந்தியா 2 இந்த மேட்ச் எல்லாம் வந்ததுனால 2 மாறி மாறி இருக்கு. அது இப்ப என்னாச்சுன்னா எலன் மஸ்க் யோசிப்பாப்ல எக்ஸ் தளத்தை நடத்திக்கிட்டு இருக்கவர், என்ன நம்ம போன வாரம் இங்க வந்து மீட் பண்ணோம், எது கெட் அவுட் மோடின்னு சொல்றாங்க. அதான் அவர் பாப்பாரு அமெரிக்கால அவர் தான் போன வாரமே போயிட்டாரு, இப்பயும் இங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிருவாரு. சர்வதேச பிரச்சனை ஆயிடும். அவங்க நல்லபடியா வழி அனுப்பி வச்சிருக்காங்க. அதனால வந்து எலான் மஸ்கே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அண்ணாமலை ஒரு வேலையை பார்த்து விட்டாரு. அதுவும் வந்து அவர் சொல்றாரு, யாரை சொல்றாருங்கலாம் சொல்ல, பொதுவா சொல்லும் போது மைண்ட்ல யாரோ வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து சில பேர் இங்க வந்து 4 இலக்கைகளை கூட வச்சுக்கிட்டு அண்ணே வரான்னு சொன்னாதான் அண்ணே வராருங்கிறதே தெரியும். இந்த ஊரை விட்டு தான்னா அவர் யாருங்கிறதே தெரியாது. சொந்த ஊரை தானே யாருமே தெரியாது அப்படிங்கிறாரு. இவர் யார சொல்றாரு? சொந்த ஊரை தான்னா அவரே எப்படி சொல்லி? இல்ல அதை கேக்குறேன். அவரை வேற யாராவது சொல்றாரு வந்துருச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல. எடிட்டிங் கூட மாத்திரலாம். அது அவர் யாரையோ சொல்றாருன்னு நினைக்கிறேன். எடிட்டர் அதெல்லாம் பண்ணுவார், நீங்களே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்றீங்க. சரி, அதனால வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப உதயநிதி வந்து அதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணா சாலைக்கு தானே வாங்க அப்படின்றாரு. ஆமா, வந்து திசை திருப்புறாரு. நமக்கு வர வேண்டிய நிதி வாங்கி கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது, இப்படிலாம் வந்து பண்றாரு. அண்ணா சாலை தானே வீட்டுக்கு முடிஞ்சா வாங்கன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு. இப்ப அண்ணாமலை பதில் சவால் விடணும்ல. அவர் என்ன சொல்றாரு, நாளை காலையில 6 மணிக்கு நான் வந்து காலையில 6 மணி இல்ல, அரசியல்வாதினா என்ன பண்ணுவாங்க, இந்த தேர்தலை நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, அடுத்த தேர்தல உங்களோட அதிக ஓட்டு நான் வாங்கி காட்டுறேன்னு சொல்லுவாங்க. இப்ப ட்ரெண்டிங்ல கெட் அவுட் ஸ்டாலின், இதை விட அதிக ட்வீட் நான் போட்டு காட்டுறேன்னு அண்ணாமலை போட்டி கூப்பிடுறாரு. அதுவும் நாளை காலையில 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் இவர் ஒரு போஸ்ட் போடுவாராம். இதை பார்த்துட்டு இவரோட ஃபாலோவர்ஸ்லாம் அதை பீட் பண்ணி காட்டுவாங்களாம் கெட் அவுட் மோடிய. அதே மாதிரி பின்னாடி பார்த்துருக்கிற கரு நாகராஜன், அமர் பிரசாத் ரெட்டி, அது அவங்களால எவ்வளவு போட முடியும், நான் டெல்லி வரையும் கான்டாக்ட் எடுத்து நான் போட்டு காட்டுறேங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை என்ன சொல்றாரு, அண்ணா சாலை, அண்ணாமலை பேர்லயே அண்ணா இருக்கு, நான் அண்ணா சாலை தானே நான் வரேன், எங்கன்னு வரணும்னு மட்டும் சொல்லுங்க, அந்த இடத்துல நான் கரெக்டா வந்துடுறேன். அண்ணா சாலை கிண்டியில ஆரம்பிச்சு அது பாரிஸ் கார்னர் வரைக்கும் போகுது. நீங்க ஒரு லொகேஷன் எனக்கு அனுப்பி விடுங்க, அந்த லொகேஷனுக்கு நான் வரேன். தனியாளா வேற வராராமா? தனியாளாவா? இருந்தாலும் பின்னாடி அமர் பிரசாத் ரெட்டி வருவாங்களே, வருவார், கார்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு, அண்ணனை யாராவது பாக்குறாங்களா அப்படின்ட்டு. அதனால எங்கேயோ வரேன் இருக்காரு. ஸோ இது வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு இந்த பஞ்சாயத்து. சேகர் பாபு வேற இடையில வந்து சாதாரண தொண்டனை வச்சு நாங்க வந்து 2026 அவரை வந்து
தோக்கடிப்போம் அண்ணாமலையை அப்படின்ட்டு இருக்காங்க. சொல்றாங்க. இவர் வந்து ட்விட்டர் ட்ரெண்டிங் ஆனால சவால் விடுறாரு. அதே மாதிரி இப்ப திமுக இன்னொரு சவால் விடுறாங்க, நீ கவுன்சிலர் தேர்தலான ஜெயிச்சு காட்டுங்க அண்ணாமலை அப்படின்னு. அந்த சவால் எடுத்து போறா அப்படிங்கிறது தெரியல. ஆமா, டெல்லியில கவுன்சிலர் இருந்தவங்க சிஎம் வரையும் ஆயிருக்காங்க, இங்க கவுன்சிலராகவே ஆக முடியலையே. வினோதம் தானே. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவரை உடனடியா நீங்க நீக்கணும், தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில முகாம் போட்டுருக்காங்க. 25 காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர்கள் இன்னைக்கு கார்கேவை பாக்குறாங்களாம், அடுத்து வேணுகோபாலையும் வந்து பாக்குறாங்களாம். என்ன காரணம்? முக்கியமா 2 மேட்ரு. ஒரு மேட்ரு, காமராஜர் ஆட்சியும் திராவிட மாடல் ஆட்சியும் ஒண்ணுதான், LHS RHS சொல்லியிருந்தாரு. அதுவும் நம்மளாலே அன்னைக்கு வந்து பொறுத்துக்க முடியல. காங்கிரஸ் தொண்டர்கள் எப்படி பொறுத்துக்கிறாங்களோ நம்ம கேட்டிருந்தோம். கிளம்பி போயிட்டாங்க, டெல்லிக்கு போயிருக்காங்க. அதுவும் நம்ம ஜூனியர் விடன் பேட்டியில தான் அதை சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு டெல்லி வரையும் கொண்டு போய் 25 பேர் நிக்கிறாங்க லெட்டரோட. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே செல்வ பெருந்தகை ஆள போடணுங்கிறது ரொம்ப மும்முரமா இருக்காராம். அதனால அங்க இருக்கிறவங்க டம்மியாக்க பாக்குறான்னு சொல்லி குற்றச்சாட்டு. இந்த 2 காரணங்களால, முதல் காரணம் அவர் கொடுத்த பேட்டி, அதுல வந்து திராவிட மாடல் இஸ் ஈக்குவல் டு காமராஜர் ஆட்சி. ஆமா, அதுவும் வந்து பாருங்க, 2 தேசிய கட்சிக்கும் தமிழ்நாட்டுல மாநில தலைவர்களை சுத்தி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. அதுலயும் அண்ணாமலையும் அவர் பதவியை பறிக்க போறாங்கிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவர் 2026 வரை நம்ம தான் வச்சுக்கோவேன். சில பேருக்கு என்ன பண்ணணும்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதையே கம்பேர் பண்ணிக்கல, சொல்றீங்க பொதுவா சொல்றீங்க. சரி, இன்னொரு பக்கம் பரபரப்பா கிளம்பி இருக்காரு அன்புமணி ராமதாஸ். பரபரப்பா இருக்கு, பாத்தீங்களா இல்லையா? தெரியலையே அப்படின்றீங்களா? என்னன்னா, பாமக போராட்டம் நடத்திருக்காங்க வள்ளுவர் கோட்டத்துல. என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்தணும்னு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. இதுல பாமக கலந்துக்கிறாங்க. கூடவே தமிழ் மாநில காங்கிரஸ், IJK, அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ். இது எப்படி இந்த செய்தி நான் மறந்தேன். IJK ஒட்டிங்க. IJK தலைமை GK வாசன் இல்ல. ஆமா, ஆனா அந்த மாதிரி வந்து அமமுக எல்லாரும் சேர்ந்து பரபரப்ப கிளப்பி இன்னைக்கு வர முடியல அங்க அந்த பக்கம்லாம். GK வாசன் வரனாலே உள்ளா இருக்கு. இல்ல, வெயில சொன்னேன், வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படி வரும்போது, அதுக்காக சொன்னேன். இல்ல, வானிலை வரும் நாட்கள் இன்னும் வெயில் அதிகமா இருக்கும்ட்டு. அதையும் பொருட்படுத்தாம பாருங்க. அதனால வந்து வீட்டுல இருந்த ஒரு GK வாசனை களத்துல இறங்கி இருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு இது நேரம் என்ன இல்ல இதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு போய் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க. ஆமா, தமிழ்நாடு அரசு இவங்க எல்லாருமே பார்த்தா பாஜக கூட்டணியில தான் இருக்காங்க. ஏன் மத்திய அரசு கிட்ட சொல்லி எடுங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குன்னு சொல்லலாம். ஆனா மாநில அரசை கண்டிச்சுதான் போராட்டம் நடத்துவோம்னு இன்னைக்கு அன்புமணி வந்து அடம் பிடிச்சி வள்ளுவர் கூட்டத்துல GK வாசன் வந்தா. GK வாசன் வந்திருக்காருல்ல. தலைவர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தலைவர் கட்சி நடத்துறான்னு தெரியும். எலெக்ஷன் மட்டும் சைக்கிள் ஓட்டிட்டு வருவாங்களா அப்பப்ப. விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதை கண்டிச்சு மாநில முதல்வர்கள் ஆரம்பிச்சு நிறைய அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்துருந்தாங்க, கண்டனம் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. குறிப்பா நம்ம நேயர்கள் நமக்கு பெரிய ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நேற்று கூட இந்த கார்ட்டூன் ஷோ 2.0க்கு பெரிய ஆதரவு வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னும் நிறைய கார்ட்டூன்லாம் நீங்க சேருங்க, டெய்லி ஒரு செக்மெண்ட்டாவே சேருங்க ஐடியாலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு வந்து கேரளால இருந்து கூட குரல் வந்திருக்கு. கேரளா முற்போக்கு கலை இலக்கிய சங்கத்திலிருந்து வீடனுக்கு ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு வந்து கண்டிச்சு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் பெரிய நன்றி, வீடன் சார்பாக எங்களின் சார்பாக. கடல்ல மூழ்கினா கூட உன்னை காப்பாத்த 4 பேர் வருவான். ஆனா கடல்ல மூழ்கிட்டேன்னா உன்னை காப்பாத்த ஒருத்தன் கூட வரமாட்டான் பாத்துக்க. இவன் என்ன கால் வரதுக்கு முன்னாடியே வர்றான். எப்பயும் இன்கமிங் கால் வரதுக்கு முன்னாடியே ட்ரூகாலர் நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். அதை வச்சு போட்டுருக்காங்க. When God is giving problems to me. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கருதியவன் நான் செங்கோட்டையன். அதிமுகன்னு ஒண்ணு இருந்துச்சான்னு கேட்கிற நிலைக்கு ஆக்கிடுவாங்களோ? இதோ வந்துட்டேன். ப்ரோ, அவார்டு என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? யாருக்கு? என்னால் அந்த வீடியோ போட்டு கேட்டு டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. நம்ம பாரத பிரதமர் விஸ்வகுருன்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற பல போர்களை நிப்பாட்டுறதுக்கான திறமை இருக்குன்னு வந்து சொல்றாங்க. லைட்டா ஸ்மைல் வர மாதிரி இருக்கு. வருத்தம் தான். அப்புறம் என்னோட முகமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ், அதனால அதுல எல்லாம் குறை கண்டுபிடிக்க முடியாது. சரி சரி. ஆனா அவரை போய் இங்கிலீஷ்ல வந்து கெட் அவுட் முடியும்னு சொன்னது இவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு. இப்படி ஒரு டிரான்ஸ்லேட்டரா? சிறுநீர் பாசனம்லாம் பார்த்துருக்கோம், இது வேற மாதிரி டிரான்ஸ்லேட்டரா இருக்காரு. இன்னும் இப்படி வந்து இப்போ இருக்கேன்னா என்ன சொல்றது எனக்கு சொல்ல முடியாது நம்மளால. இது வந்து ஒரு மாநில தலைவரா இருக்காரு. எதிரி யாராவது சொன்னா கூட இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு வந்து சொல்லணும். இவரு எக்ஸ்ட்ரா ஆடம்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது எப்படி இது? ஏத்துக்க நம்ம பிரதமருக்கு வந்து
நம்ம எவ்வளவு தூரம் மரியாதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாரத பிரதமருக்கு. டபுள் டிகிரியில் படிச்சிருக்காரு, எவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு உலகத்துல. டபுள் டிகிரி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிற மேட்டர்லாம் அவர் 3 மணிக்கு எந்திரிப்பாரான். 3 மணிக்கு இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்னு தெரியல. ஆனா வந்து ஓவரா கூறேன்னு ஏதோ ஒண்ணு குவி வேர்ல்டு ட்ரெண்டிங்ல கொண்டு போய் விட்டுருக்காரு. 4 பேர் இன்னும் ட்ரெண்டிங் இருக்கு. அதோட உட்காந்து நம்ம காலைல 6 மணிக்கு எஞ்சி பார்க்கணும். வர நிறைய வேலைகள் இருக்கு நமக்கு. அதை விட்டுட்டே அப்புறம் வேற வேலை இருந்தா பார்க்க வேண்டியதானே. 6 மணிக்கு எந்திரிச்சு அதை தான் பார்ப்பீங்களா? அதெல்லாம் ஏன் பாத்துக்கிட்டு இருக்கிற வேலை இல்ல, அது கொஞ்சம் லேட்டா கூட பாக்கலாமே. முதல்ல வேற ஏதாவது, ஏன்னா அதுக்கு முடிவு வந்து அடுத்த நாள் காலைல 6 மணி தான் அறிவிக்கப்படுவாங்க சொல்றாங்க. 24 hours ட்ரெண்டிங். WWF ரெஃப்ரி எல்லாம் கூட்டு வரணும் போல இருக்கு. பெரிய மக்கள் பிரச்சனை எவ்வளவு இருக்கு, இதுல ட்வீட் போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. சரி, அதனால ஏன் ஏரியாக்கு வா அப்படின்னு இருக்குல்ல, அது வான்னு கூட நம்ம நல்லா சொல்ல முடியாது. எப்பயுமே நம்ம அவார்ட் கொடுத்தோம்னா ஒரு மரியாதை நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி இந்த உரிமையில நம்ம பேசினே கிடையாது. வாங்கய்யா போங்கய்யான்னு கூட தான் உங்களே நான் சொல்லியிருக்கேன். அந்த இது கூட நான் போட்டது கிடையாது. ஆமா, அதை போய் சக நண்பரை கூட அப்படிலாம் கூப்பிட. அதனால பிரதமர் மோடி எப்படி அவர் சொன்னார் அவரு அழுகாதீங்க, அவார்டு முடிச்சுட்டு அழுதுக்கு நான் ரொம்ப அழுகிறீங்களே. அதனால ஏரியாவுக்கு வாங்குங்கிற இடத்துல கொடுத்துடலாம். இன்னொரு டைம் போட்டு காமிக்க எடிட்டர், அப்பதான் மக்களுக்கு அது தெரியும். 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில? கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஓட்டிட்டு வரும். உதயநிதியும் கூப்பிட்டு இருக்கிறதுனால 2 பேருக்கும் போட்டுடலாம். 2 பேருக்கும் போட்டுடலாம். ஓகே, நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.